வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு அவன் என்ன செய்வானா? பயப்படாதிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடி பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறதான காரியம் அதுதான். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அல்ல, வேதத்தை பேசுகிறவர்களாய் அல்ல, வேதத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, வேதத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை அமையணும். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதன்படியே நம்முடைய வார்த்தையானது மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆமென், தேவ வார்த்தை நாம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படியாகவே நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகத்துல 1வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. வாசிங்க. அல்லது 25 வசனம். என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது ஆகாடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். வேத வசனம் சொல்லிருக்குது, எரேமியால என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றார். ஆனா இங்க நீதிமொழிகள் வந்து தெளிவாய் சொல்லப்படுது, அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் என்ன செய்ய மாட்டேன்? மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தான் வேத வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், அவர்கள் காண மாட்டார்கள். ஏன்? என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் வெறுத்து தள்ளினார்கள். ஆமென். அதுதான் கீழே அது கடைசியில சொல்லப்படுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவ வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கப்படும் பொழுது, அதிகாலையிலே நம்ம தேடும் பொழுது தேவனை நம்ம கண்டடைவோம். நம்மளுடைய ஆபத்து காலத்துல அவர் ஆகாடியம் பண்ண மாட்டார். ஆபத்திற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? பயப்படாது இருப்பார். இன்னைக்கு தேசம் முழுவதும் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுது. ஆமென். நம்ம 3வது அலை வருங்கிறாங்க, 4வது அலை வரும் சொல்றாங்க. ஆனாலும் வேத வசனம் என்ன சொல்றது? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவன் எவனோ, என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் ஒருவன், ஹல்லேலூயா, வருகிற ஆபத்திற்கு அவன் பயப்படாது இருப்பான். அவன் மீது விக்னம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையானது வேத வசனத்தின்படியே வாழும்படிக்கான கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நான் வாழணும்பா. சத்துருக்களை சிநேகிக்கணும், நம்ம சிநேகிச்சிருவோம். பூமியில கொஞ்சம் தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களையும் நிந்திக்கிறவர்களையும் மனதார நம்ம ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம தேவனிடத்துல கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல போனாலும் ஒரு சில காரியங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் எல்லாருக்குமே தெரிந்ததான காரியம். யாக்கோபு ராகேலை அதிகமாய் சிநேகித்தான். அவளிடத்திலிருந்து பிறக்கப்பட்ட பையன் தான் யாரு? யோசேப்பும் பென்யமனும். அந்த யோசேப்பு என்ன செஞ்சிட்டாரு? குழில போட்டாங்க. அவன் அந்நிய தேசத்திலே விற்கப்பட்டான். ஆனா அவன் யாக்கோபுடைய நினைவுகள் எல்லாம் என்னன்னா, தன்னுடைய மகன் மரித்து போனான், செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்தால வந்து அவன் தேசத்தின் அதிகாரியா இருந்து தேசத்துல உணவை வாங்க போகும் பொழுது அடுத்தால பென்யமனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பகுதி எல்லாமே நமக்கு தெரிந்ததான பகுதி தான். பென்யமனை வரும்பொழுது அப்ப யாக்கோபு சொல்றான், என்னை பிள்ளையற்றவனாக ஆக்குறீரே. என்ன பென்யமீன் யோசேப்பும் இல்ல, இப்ப
பென்யமீனை சேர்த்த 11 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் இடத்துல தான் நேசித்த மனைவியிடத்திலிருந்து பிறக்கப்பட்ட பிள்ளை யோசேப்பு இல்ல, பென்யமீனை கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவனுடைய ஆத்துமாக்கு ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வந்து யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த நற்செய்தி அவனுடைய செவிகளிலே விளப்படுகிறது. அந்த நற்செய்தி வந்த உடனே அவன் இந்த வண்டியை அனுப்புறான். அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்க, நம்ம எல்லாரும் இங்க ஒருமித்து வாசம் பண்ணுவோம், இன்னும் பஞ்சகாலம் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி அந்த அந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது அவ்வளவு நாள் அவனுடைய ஆத்துமா மரித்து போயிருந்தது உயிர்ப்பித்ததா. அந்த நல்ல செய்தி கேட்டவுடனுடைய அவனுடைய ஆத்துமா என்ன செஞ்சுச்சு? உயிர்ப்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி கேட்ட உடனே ஒரு தகப்பனா இருக்கும் பொழுது ஒரு தகப்பன் என்ன செய்வான்? ஓடியே போய் நம்ம பையன் என்ன செய்யுது? இவ்வளவு நாள் நம்ம பையன் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் நம்ம பிள்ளை மரிச்சு போயிடுதுன்னு நினைச்சது. அதுவும் யாருன்னா நேசித்ததான மகன். அவனை நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை தரித்து அதிகமா எல்லா பிள்ளைகளை காட்டில அதிகமா நேசித்த மகன் இப்ப அவன் உயிரோட கூட இருக்கிறாங்கிற செய்தி அவனுடைய செவிலே விளப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, அவன் உயிரோட இருக்கிறாங்கிறது மாத்திரமல்ல, அவன் அந்த தேசத்துல எப்படி இருக்கிறான்? பெரிய அதிகாரியா இருக்கிறான். இன்னைக்கு நம்மள பார்த்தா ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான்னா, என் பையன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறான், ஓடி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அடுத்த எட்டுக்கு ஓடி வந்துடுவோம். அப்படிதான் ஒரு மனுஷத்தின்படியும் மாமிசத்தின்படியும் அப்படிதான் நமக்கு சிந்தனை உருவாகும். இது ஒரு தப்பு இல்லையா? பெத்த அப்பா தான் பெத்த பிள்ளைய போய் ஓடி போய் பார்க்கறது ஏதாவது தப்பா? இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆமென், என்னுடைய ஆலோசனைக்கு காத்துக்காத. ஆகாப்பு சொல்றான், அவர் சொல்ற, உம்முடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி நீர் என்ன செய்வீர்? முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், நான் தேவப்பட்டதான் அந்த மகன். அவனை பார்க்கிறதுக்கு இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயம் துடிக்கும். ஆனபோதில் ஒரு தன்னுடைய சொந்த விருப்பத்தை சொந்த ஆசைகள் எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடத்துல வச்சுட்டு கேட்கிறேன், ஏன்னா என் பையன் தான், நான் நேசிச்ச பையன் தான், அவன் பெரிய ஸ்தானத்துல இருக்கிற பையன் தான். ஆன போதிலும் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல அவன் அதிகாரியா இருக்கிறான். எகிப்து தேசங்கிறது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடம். ஏன்னா என்னுடைய தாத்தா ஆபிரகாமே அந்த எகிப்து தேசத்துல தான் போய் இருந்தாரு. போய் அங்க போய் என்ன செஞ்சாரு? சிறுமைப்பட்டாரு. மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட தேசத்தை தேவன் பிரியப்படல. அவர் அழைத்தது கானான் தேசம். எங்க அப்பா ஈசாக்கு போனாரு. ஈசாக்கு போகப்படும் பொழுது அந்த இடத்துல புறப்பட்ட அங்கேயும் பஞ்சம் தான். ஆனா போகும்போது தேவன் அவனிடத்துல தோன்றி சொன்னாரு, நீ என்ன செய்யாத, எகிப்துக்கு மாத்திரம் போகாத. எங்க தாத்தாவை தேவன் தடை பண்ணினார், எங்க அப்பாவை தேவன் தடை பண்ணினார். இன்னைக்கு என் பையன் அந்த தேசத்துல இருக்கான்னு உடனே நான் என்ன செய்யக்கூடாது? சுயமாய் ஓடக்கூடாதுன்னு சொல்லி சொந்த ஆசை அவன் பலிபீடத்துல வைத்தான். ஆமென், எங்க தாத்தாவை போக வேண்டாம்னு சொன்னீங்க, எங்க அப்பாவை போக வேண்டாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் போகவா வேண்டாமா? தேவ ஆலோசனைக்கு அவன் காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் பலிகளை செலுத்தும் பொழுது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, உமக்கு நான் செவி கொடுப்பேன். உமக்கு செவி கொடுக்கப்படும் பொழுது நான் ஆபத்துக்கு பயப்படாது இருப்பேன், விக்கினங்கள் என்னை விட்டு கடந்து போகும். அதனாலதான் அவன் தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அந்த எகிப்து தேசம் மந்திரவாதிகளால் நிறைந்த தேசம். அந்த எகிப்து தேசம் விக்கிரகத்தினால நிறைந்த தேசம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ போக பயப்படாதப்பா. ஏன்னா தேவன் ஆபிரகாமுக்கு முன்னக்கூட்டியே ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். 400 வருஷம் உன்னுடைய சந்ததியாக அந்த அதுக்கப்புறம் உன்னோடு கூட பொருளோடு கூட நான் புறப்பட்டு வர பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். அதனால அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அந்த தீர்மானம் அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக இப்ப கடந்து செல்லப்படுகிறது. அப்ப அவன் பயப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ எகிப்துக்கு போகிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நானும் உன்னோட கூட என்ன செய்வேன்? எகிப்துக்கு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அருமையான தேவன், எத்தனை நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்னுடைய ஆலோசனையை மாத்திரம் நீ கேட்பாயானால், நீ படுகொலிலே இருந்தாலும் சரி, நீ சேற்றிலே விழுந்து கிடந்தாலும் சரி, தள்ளப்பட்ட சூழ்நிலையில விழுந்து கிடந்தாலும் சரி, என்னுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ செவி கொடுத்து நீ அங்கே இருப்பையானால், அந்த இடத்துல நானும் உன்னோடு கூட வருவேன் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய நிலைமை இப்படி மோசம்
வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழப்படும் பொழுது அவர் நம்மோடு கூட வருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யாக்கோபை பார்த்து சொன்னா, நீ போப்பா, நீ பயப்படாத, நான் கூட வருவேன். அவன் பயப்படான். ஆண்டவரே, இந்த தேசம் இப்படி இருக்குது ஆண்டவரே, என் பையன் உண்மைதான், அவன் பெரிய ராஜாவாக இருக்கிறதுனா உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர், அந்த தேசம் அருவருக்கப்படுற தேசம் ஆண்டவர், நான் எப்படி போவேன்ப்பா? பயப்படான். நீ பயப்படாதப்பா, நான் அவன் கூட வருவேன். ஏன்னா அவன் தேவ ஆலோசனைக்கு காத்திருந்தான். ஆமென். அவருடைய ஆலோசனைப்படியே அவன் நடந்தான். ஆமென். ஹalleluya. இரண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம், இது எல்லாருக்குமே தெரிந்ததான காரியம் தான். தாவீதுனுடைய இதுல பாத்தீங்கன்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதான தாவீது இப்பொழுது அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வரான். அவன் தங்கி இருந்ததானது சிக்லாக்கு அப்படிங்கிறதான இடத்த அமலேக்கியர் என்ன செஞ்சுட்டாங்க, சூறையாடிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4 முதல் 8 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது தெரிந்த பகுதி. தாவீதும் அவனோட கூட இருந்த ஜனங்களும் அழறதுக்கு பலன் இல்லாதவனுக்கு சத்தம் போட்டு அழறாங்க. எல்லாத்தையும் சூறையாடி போயிட்டாங்க. தாவீதோட கூட இருக்கிறவங்களோட மாத்திரம் தான் சூறையாடிட்டு போயிட்டு, தாவீதோட மனைவிகளும் பிள்ளைகளும் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு இருந்தாங்கன்னா, கூட இருக்கிறவங்க அவங்க மேல கல்லெறிய நினைக்கிறது நியாயம், அப்படிதானே? அவங்களுக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் யாருக்கும், தாவீதுக்கும். கூட இருக்கிறவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் தாவீது எல்லாத்தையும் இழந்துச்சான். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, தாவீது மேல கல்லெறிய பாக்குறாங்க. அப்ப அவனுடைய இதயம் எப்படி இருக்கு, எப்ப உன் கூட தான் நானும் யுத்தத்துக்கு வந்தேன், நான் தான் தலைவரா இருந்தா நம்ம யுத்தத்துக்கு போனோம், இங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாத்தையும் இழந்துட்டோம், உண்மைதான். உனக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் எனக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க மேல கல்லெறிய பார்க்கறதுக்கு ஒரு நியாயமே இல்ல. ஆன போதிலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சான், பலப்படுத்தி கொண்டான். பலப்படுத்தி கொண்டது மாத்திரம் இல்லாம ஒரு மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கணவன் என்ன செய்வார், பின்னாலே போய்தான் திருப்பி கொண்டு வரணும் தான் நினைப்பார். ஏன்னா என் மனைவி என் பிள்ளை, அப்ப நான் திருப்பி கொண்டு வரணும் தான் அவருடைய இருதயம் என்ன செய்யும், வாஞ்சிக்கும். ஆமென், ஹalleluya. ஆன போதிலும் தாவீது சுயமாய் செயல்படவில்லை. ஆமென். என் மனைவி போனதெல்லாம் உண்மைதான், என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனது உண்மைதான், என் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் நான் இழந்து போனது உண்மைதான், எதுவுமே பொய்யில்லை. ஆன போது நீங்க சொல்லுங்கப்பா, ஹalleluya. நீங்க எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாதது எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவன் தேவ ஆலோசனைக்கு அவன் காத்திருந்தான். ஆமென், ஹalleluya. வாசிங்க. கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதை பின்தொடர், அதை பிடித்து நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். ஆமென், ஹalleluya. மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிபட்டு போனாங்க, பின்னால சுயமாய் பின்னால ஓடல. ஆமென். தேவ ஆலோசனைக்கு அவன் காத்திருந்தான். ஆமென், ஹalleluya. அப்ப கேக்குறான், ஆண்டவரே நான் அந்த பின்தொடர போகவா வேண்டாமா? இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை தேவ ஆலோசனைக்கு காத்திராதபடிக்கு சுயத்தையும் சுய எண்ணங்களையும் சுய காரியங்களையும் நம்ம முன்வைக்கிறோம். ஆமென், ஹalleluya. உலக பிரகாரமான ஒரு படிப்பின் காரியமா இருக்கலாம். நான் என்னுடைய இப்ப கடந்த மாதத்துல எனக்குள்ளாக நடந்த ஒரு போராட்டத்தினுடைய சில காரியத்தை தான் சொல்றேன். இந்த பெரிய பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது எப்போதுமே எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவனிடத்துல கேட்டு தேவ ஆலோசனையை பெற்று அதன்படி செய்யணும் தான் ரொம்ப வாஞ்சிப்பேன். அப்ப அவன் யூகேஜி அவன் படிச்சு முடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும், எல்கேஜி சேர்க்கும் போதே எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லி தான் தேவ சமூகத்துல காத்திருந்தேன். அதே போல இப்பவும் அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பான்னு சொல்லி காத்திருக்கும் போது, இவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துறதான ஒரு ஸ்கூல் அவ்வளோ நாள் இல்லாமல் அப்பதான் அந்த ஸ்கூல் திறந்தாங்க. ஆர்வநெல்ல பேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். இதில் போய் சேருனாங்க. ஐயோ பணம் நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பு உண்டானது. அப்போ தேவன் ஒரு தெளிவாய் ஒரு வாக்கு கொடுத்தார், உன் பிள்ளையின் படிப்பின் காரியத்தை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு. சரி, பார்த்துக்கிறவர் அவர் தான், நடத்த போறவர் அவர் தான், கிரியை செய்ய போறவர் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வருவதற்கு தேவன் இத்தனை வருடங்களும், இப்போ 8th படிக்கிறான், சின்னவன் 5th படிக்கிறான், 7ஆம் கிளாஸ் வரைக்கும், அந்த 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிரதான இனி நடத்துவார். அப்படி இருக்கும்போதே அவனை இந்த வருஷமா என்னடா ஆன்லைன் கிளாஸ், ஒரு சரியான கிளாஸும் கிடையாது, சும்மா போய்
பிண்டமா போய் ஒரு 70,000 80,000 2 பேருக்கு சேர்த்து வரும். இதை கொண்டு போய் தெருல போட்ட மாதிரி போடணுமா அப்படின்னு இருதயத்துல ஒரு சஞ்சலம் வந்தது உண்டு. அப்ப ஆண்டவரே நான் எப்படி நான் கஷ்டப்பட்டு நம்ம இது வாங்கி தான் படிக்க வைக்கிறோம், ஒண்ணுமே இல்லாததுக்கு கொண்டு போய் போடணுமா? வேண்டாண்டவரே. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, எங்க சைட்ல பாய்ஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லாவே இல்லை, பொம்பளை பிள்ளையா இருந்தாவது எங்க ஸ்கூல்ல போட்டிருப்பேன். அதுக்காக உடனே மாமிசத்தின்படி ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, என்னால இப்ப இவ்வளவு உயர்த்தி கொண்டு போய் போட முடியாது ஆண்டவரே, நீங்க தான் ஏன் பொறுப்படுத்துக்கணும், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்கிறதான ஒரு எல்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எல்கே ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அங்க போய் விசாரிக்க போற ஆண்டவரே நீங்க வாங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கன்னா ஃபீஸ் கிடையாது, மிஞ்சமான சொற்ப ஃபீஸ் ஒரு 1000-2000 தான் இருக்கும். இந்த ரூபாயை கொண்டு போய் ஆண்டவர் எனக்கு முதலே 1ஆம் கிளாஸ் சேர்க்க வச்சுனா பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டாரு, ஆலோசனை கொடுத்துட்டாரு, இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இப்பவும் தேவசபத்தில் போகும்போது இருதயம் அலசடிப்படுது, இவ்வளவு ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு உடனே வா அப்படின்னு உடனே கேட்டு போயிட்டோம். அப்ப எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, எனக்கு தெளிவாய் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் போய் சேர்க்க போறதுக்காக கேட்க போகும்போது கரெக்டாக அவங்க சொன்னாங்க 8th இங்கிலீஷ் மீடியத்தில் அட்மிஷனுக்கு இல்லையே, வேணா இப்போ போட்டு 9th சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை ஆண்டவர் எனக்கு இன்னும் தெளிவாய் சில காரியங்கள் விளக்க வேணாம் ஆண்டவரே மனசுல ஜோம் பண்ணிட்டே அவர்கிட்ட வாய் கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, அங்க இருக்கிற பசங்க கிளாஸ் டயத்திலேயே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், போதை மருந்து அந்த கஞ்சா கையில கொண்டு வந்து கிளாஸ் டயத்திலே சாப்பிடுவாங்களாம். இந்த 12 மணிக்கு லஞ்ச் இன்டர்வல்ல போய் வாத்தியார் விடாம அள்ளி எடுத்து வருவாங்க அப்படின்ட்டு. இது எனக்கு இப்படி ஒரு அடையாளம் எதையாவது காட்டுங்க, ஏன்னா பிள்ளைகளை வந்து கருத்திற்குள்ளாக நீர் கொடுத்து சுதந்திரம் எங்களுக்கு என்று நாங்க வளர்க்க கூடாது ஆண்டவர். என்ன பிள்ளை ஆண்டவர் சொல்றார், பிள்ளை ஆண்டவனை எனக்கு என்று நீ வளர்த்துன்னு சொல்ற, உமக்காக வளர்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிதான் கடையோடு ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் தெளிவாய் காட்டுனது அவர் வாயிலிருந்து அநேக அங்குள்ள தப்புகள் தவறுகள் பிள்ளைகள் நடக்கிற விதங்கள் எல்லாத்தையும் தானே மடமடமடமடன்னு கொட்டுறதுக்கு தேவன் கிருபை பாராட்டார். எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஐயோ தெரியாம மட்டும் வளர்ந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சமாளிச்சார். ஆண்டவரே எனக்கு தெளிவாய் நடத்தினேன், துட்டுனா நீங்க தான் சொல்லிருக்கீங்களாப்பான்னு சொல்லி திருப்பி தேவ சமூகத்தில் ஆகிறோம். ஆண்டவர் வந்து நான் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். எதுக்கு சொல்றேன்னா சில பஞ்சங்கள் வரலாம், சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம். பஞ்சம் வந்தது என்பதற்காக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல தேவ ஆலோசனை இல்லாம நம்ம கடந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ரூத்தினுடைய புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், அங்க பஞ்சம் வந்தது உண்மை, பஞ்சம் வந்துச்சு. உடனே நகோமி என்ன செய்யறா, தேவ ஆலோசனையை பெறாமல் அவ கடந்து போனான், மோவாப் தேசத்துக்கு கடந்து போனான். அப்பதான் சொல்றா அங்க பஞ்செல்லாம் தீர்ந்துட்டு ஜனங்கள்லாம் போஷிக்கப்படணும்னு கேட்ட உடனே வரும்போது சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன், நான் இப்ப எப்படி வந்திருக்கிறேன், குறைவுள்ளவளாய் வந்தேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தாலும் பஞ்ச காலத்திலும் போஷிக்க வல்லமையுள்ளவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம சுய ஆலோசனையின்படியும் சுயத்தின்படியும் ஒரு இடத்தை விட்டு மாமிசத்தின்படியும் கடந்து போவோமே ஆனால் நிறைவுள்ளதாய் போவோம், வரும்பொழுது குறைவாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. அதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என்னுடைய ஆலோசனையின்படி கேட்டு என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து என்னுடைய வழி நடத்துதல்படி போகிறவன் எவனோ, அங்கே பஞ்சம் வந்தாலும் போஷிப்பதற்கு தேவன் போதுமானவர், கல்வியிலே பஞ்சம் வந்தாலும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. பஞ்சங்கள் சொல்லப்படுகிறது, உணவு ஆகாரம் மாத்திரமல்ல, வசனத்திலே பஞ்சம் வந்தாலும் வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் உள்ள ஏழைகளுடைய அங்க நான் அவர்களை ஆசீர்வதித்து வருவேன் சொல்றாரு. சொல்லும் போது அது உள்ள ஏழைகள் அவருடைய அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன் சொல்றாரு. அப்பங்கிறது உலக பிரகாரமான அப்பம் மாத்திரம் கிடையாது, வேத வசனமாகிய அப்பத்தினால நான் போஷிப்பேன். வசனம் பஞ்சம் வரலாம், ஆனபோது தேவனுடைய ஆலோசனைக்கு அவருடைய பாதத்திலே நம்ம அமர்ந்திருப்போமே, ஆனால் சத்தியத்திலே ஆண்டவர் நம்மளை உறுதியாக இருப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அங்க அதை செய்யறாங்க, இங்க இது நடக்குது, என் இருதயத்திற்கு ஏற்ற வசனம் அங்க பேசப்படுதுன்னு சொல்லி நம்ம ஒரு காலம் இங்க பஞ்சம் அங்க பஞ்சம் ஓடக்கூடாது. தேவ ஆலோசனையின்படி தேவனுடைய வழி நடத்துதல்படி நாம் நடப்போமே, ஆனால் எதுவா இருக்கட்டும், அது வீடு கட்டுற காரியமா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கட்டும், இல்ல
நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார்.